ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்காசா வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே உங்களோட நேம் அந்த லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி பேஜ் வரும். அங்கே உங்களோட நேம் ஃபஸ்ட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டான நேமை பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேர்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி அது இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அது 2 தடவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்டு டேட் ஆஃப் பர்த்து அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் மாதிரி நீங்கள் +1 பாஸ் ஆகிருந்தீங்கன்னா எஸ் தான் கொடுங்க, இல்லைனா அவங்களோட அப்ளிகேஷன் போட முடியாது. அதுக்கடுத்து டிஎன்ஹெச்எஸ்சி என்ன ஏதோ, அதாவது ஹெச்எஸ்சினா ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி, அதர்ஸ்னா அதர்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கொடுத்துட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வரும்ப்பா. ஒரே நிமிஷங்க. அடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும்ப்பா. ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சேவ், அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸை திரும்ப மாற்றவே முடியாது. அதை கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்கப்பா. பொறுமையாக எல்லாமே செக் பண்ணிட்டு கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஒரு 6 டிஜிட்டில் வரும்ப்பா. அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த 6 டிஜிட் ஓடிபி நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். வந்தவுடனே நீங்கள் ஓடிபி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களோட மெயில் ஐடி தான், உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்கப்பா. சரிங்களா? என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து பாஸ்வேர்டெலாம் லாகின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும்ப்பா. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அது மிக மிக முக்கியம். காலேஜ் அட்மிஷன் ஆகிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பரை இன்றைக்கி மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஆல்ரெடி வந்துடும். விண்ணப்பதாரரின் பேருன்ற இடத்துல அது உங்கள் நேம் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அது வந்துடும்ப்பா. சரிங்களா? அதுக்கடுத்து அப்பாவோட பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதையே அப்படியே கொடுங்க. ஏன்னா காலேஜ் டைம் நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மதர்ஸ் நேமு, அதுக்கடுத்து அம்மாவோட ஃபோன் நம்பர், பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் அதையும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத நேரத்தை அவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதை கொடுத்துக்கோங்கப்பா. அதாவது வீட்டோட கரண்ட் அட்ரஸ் என்னமோ அதை கொடுக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் அதுவும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேமாக அதுக்கு சேமாஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இல்லை வேறுனா அதை கொடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்து. ஓகேங்களா? அதுக்கடுத்து அல்டர்னேட் மொபைல் நம்பர்னு ஒன்று இருக்கும்ப்பா. அதை நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பர், உங்களோட செகண்டரி மொபைல் நம்பர் அதையும் கொடுங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் தமிழ்நாடு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் அரியலூர் நான் கொடுக்குறேன். 38 டிஸ்ட்ரிக்டில் நான் அரியலூர்னு ஃபஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை கொடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு இருக்கும் பாரு, அந்த பின்கோடு உங்கள் ஊரோட பின்கோடு அதை கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னமோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டோட என்ன குடியுரிமை நிலை நீங்கள் என்ன இருக்கீங்க, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வரும். ஃபஸ்ட்டே அதை கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜெண்டர் நீங்கள் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மதர் டங் என்னமோ அதை கொடுத்துக்கோங்க. தமிழ்னா தமிழ், இது தெலுங்கு, அதர்ஸ்னால் இந்த சௌராஷ்டிரா உருது அதெல்லாம் வரும்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்து நேஷ்னாலிட்டியில் ஹிந்தின்னு கொடுத்துக்கோங்க, ஹிந்தினா இருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து ரிலீஜியனில் நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை கொடுத்துக்கோங்க. கேஸ்ட்டில் கம்யூனிட்டியில் என்ன கம்யூனிட்டி அதை கொடுத்துக்கோங்க. கேஸ்ட்னால் என்ன கேஸ்ட்டு. அதுக்கடுத்து ஆதார் நம்பரையும் மறக்காமல் தயவுசெய்து கொடுத்துருங்கப்பா. எனக்கு ஜாயின் ஆகும்போது அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ப்பா. அதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரும். இல்லை எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டே உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிடுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு சீட்டு கிடச்சா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா ஏபிள் ஆமான்னு கொடுத்துருக்காங்க. இருந்தால் அதாவது அங்கே ஐடிலாம் கேட்பாங்கப்பா, அதையும் கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்சிசிஏ சர்டிஃபிகேட் ஹோல்டர் இருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது டிசபிலிட்டி எஸ்ன்னு கொடுத்தப்பறம் என்னென்னைக்கு கேட்கலாம் அதெல்லாம் நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்சிசிஏ சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா, அதாவது அந்தமான் நிக்கோபார்லேருந்து இருக்க தமிழ் ஆரிஜினாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா என்னோன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆர்மி இது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்கப்பா. ஆர்மி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா
அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து பேரண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வரும்ப்பா. ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் எது கேட்குறாங்கன்னா, இது வந்து எதுக்குன்னா பேரண்ட்ஸோட டெய்லி வேஜஸ் கேட்பாங்கப்பா. அவங்க எந்த டைப்பான ஒர்க்கர் அது கேட்பாங்க. டெய்லி வேஜஸ்னால் டெய்லி வேஜஸ், இல்லைன்னா எது வேலைக்கு போகலாம் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆனுவல் இன்கம் அதை கொடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? அது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆனுவல் இன்கம் என்னமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ 70,000 நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க மாதிரி இருக்கும்பா. எந்தெந்த ஸ்கூல் நீங்கள் படிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுங்கணும்ப்பா. அதெல்லாம் தெளிவாக கொடுங்க. இதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் மிஸ்டேக் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் நீங்கள் ஜாயின் ஆகிறப்போ இதெல்லாம் உங்கள் சார்கிட்ட சொல்லிடுங்கப்பா. ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, கிளாஸ் இன்சார்ஜ்கிட்ட. அது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டோ அதை கொடுத்துக்கோங்கப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அது அந்த ஸ்கூலோட இருப்பிட இடம், அதாவது டவுனில் இருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட்லையோ 6 to 12 கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுக்குற பட்சத்தில் பொண்ணுங்களாக இருந்தால் தமிழ் புதுமை பெண் வரும், பசங்களாக இருந்தால் தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும்ப்பா. ஓகேங்களா? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காலேஜ் அது அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் இது இன்ஃபார்ம் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன மார்க்கு அதெல்லாம் சரி, டிஸ்ட்ரிக்ட்டு பிளாக்கு அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? இது வந்து 5th இதுப்பா, அகாடமி இன்ஃபர்மேஷன். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன இந்த ஸ்கூலு பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எக்ஸம்ஷன் தான்ப்பா. அதுக்கடுத்து நீங்கள் 12th உங்களோட ரோல் நம்பர், அதாவது இந்த ரிசல்ட்டு பார்க்கறது இந்த ரோல் நம்பர் போட்டிங்களா அதை கொடுக்கணும். அதுக்கடுத்து எந்த இயர்லேயும் நீங்கள் பாஸ் ஆனீங்க அதை கொடுக்கணும். HSCயில் என்ன குரூப்பாக அதை கொடுத்துக்கோங்க. அகாடமிக் ஒகேஷ்னல் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து குரூப் கோடுப்பா, அதாவது நீங்கள் மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து HSCயில் டோட்டல் மார்க் 600 HSC அப்டைன் மார்க் எவ்வளோ அதை கொடுத்துக்கோங்கப்பா. நீங்கள் உங்களோட நீங்கள் வாங்கின மார்க் எவ்வளோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கப்பா. அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொடுத்துங்க மறக்காமல். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுங்க, ஏன்னா எந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணுவாங்க இப்போ காலேஜில். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பு. இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ்லாம் முக்கால்வாசி ஒரு 70% ஓவர்ப்பா. மீதி 25% என்னன்னு நானே சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல, அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணல. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எந்தெந்த காலேஜோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜ் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜ் வந்து அப்ளிகேஷனுக்கு அந்த காலேஜை செலக்ட் பண்ணி, ஓகேங்களா, அதில் என்ன டிகிரி கோர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து நீங்கள் ஷஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. ஷஃபிலாகி வரும். அதை வந்து நீங்கள் எந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வைங்க. அதாவது நான் எனக்கு இந்த டிகிரி தான் இப்போ வேணும், அதை வந்து இதில் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருப்பேன்ப்பா. BA இங்கிலீஷ் 7 Arts காலேஜ் சேலம் 7 Arts நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதில் வந்து என்னென்னா நான் இங்கிலீஷ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும், அப்போ நான் இங்கிலீஷை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைங்க. அதுக்கடுத்து செகண்டரியாக என்னென்ன இருக்கோ அது கரெக்டாக வைங்க. காலேஜ் வைஸாகவும் வைங்க, அதுக்கடுத்து உங்களோட கோர்ஸ் வைஸ் அதுவும் கரெக்டாக வைங்க. ஏன்னா நம்ம காலேஜ் சேரும்போது அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் சேர்ந்துட்டீங்க, அதுக்கடுத்து நீங்கள் மாறினாலும் மாறிக்கலாம். ஆனால் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வைங்க. எந்த டிகிரி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை ஃபஸ்ட்டு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த காலேஜ் நேம் கூட சர்ச் பண்ணி கூட இந்த மாதிரி வர வைக்கலாம்ப்பா இதில். ஓகேங்களா? நேம் சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு என்னென்ன டிகிரி இருக்குன்னா இதெல்லாம் வரும். காலேஜ் நேமு இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்த காலேஜோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுமோ அந்த காலேஜ் நேம்லாம் டைப் பண்ணிச்சின்னா அந்த இதுலேயே வந்துடும்ப்பா. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த காலேஜில் என்னென்ன டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வைங்க. இப்போ வந்து எனக்கு 7 Arts சீட்டு சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் சேலம் 7 எனக்கு சீட்டு வேணும்ப்பா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த காலேஜில் எந்தெந்த டிகிரி நமக்கு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வேணுமோ அந்தந்த டிகிரி நான் சூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டாக வைங்க. அந்த காலேஜில் இருக்கிறத ஃபஸ்ட்டாக வைங்க. தென் நீங்கள் அதுக்கடுத்து காலேஜ் இப்போ ஆத்தூர் சேலத்து பக்கத்தில் ஆத்தூருக்கு நாமக்கல் இது ராசிபுரத்தில் ஒரு காலேஜ், திருவள்ளுவர் காலேஜ், அதெல்லாம் நீங்கள் அதுக்கடுத்து கொடுத்துக்கலாம். அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் அப்படி வைங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த காலேஜ் இப்போ வந்து கூப்பிட்றதுக்கு அது வந்து கூப்பிடுவாங்க. எல்லா காலேஜ்லேயும் கவுன்சிலிங் மார்க் வைஸ் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து போய்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வைங்க. இது வந்து
நீங்கள் எத்தனை டிகிரி வேணால் செலக்ட் பண்ணலாம். ஒரு 1000 இது இருக்குது இந்த இதில். 1000 கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அட்மிஷன் ஆக முடியும். ஓகேங்களா? அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து லாஸ்ட்டாக ஷஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் இது ஆர்டர் எப்படி நான் ப்ரியாரிட்டி வைஸ் வச்சுருக்கேன்றதை இந்த வீடியோட லாஸ்ட்டில் நானே எது ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்தப்புறம் ப்ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும்பா ஒருத்தர் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன்லாம் முடிச்சப்புறம் ப்ரிவ்யூ ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 4 தடவை நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்று தப்பாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் சார்கிட்ட சொல்லி அதை மாற்றிக்கலாம். காலேஜில் யூஸ் போட்டோன்றப்ப அதெல்லாம் இது பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அது வந்து ஃபியூச்சரில் நான் என்ன இந்த வீடியோஸ் வரும்ப்பா. ஓகேங்களா? எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 20 நாள் இருக்குது. இன்கேஸ் இதில் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா அந்த விஷயத்தை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டாக்குமெண்ட் வேணும் அட்மிஷன் ஆகிறப்ப. ஓகேங்களா? அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 20 நாள் டைம் இருக்குது. டிஎன் இசேவை நெட் சென்டர்ஸ் நீங்களாகவே இது பண்ணலாம். அது வந்து நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ்லாம் வரும்ப்பா. அதுக்கு சம்மந்தப்பட்டது இசேவையில் நீங்கள் எப்படி பண்ணுறது, ஆதார் சீட் பண்ணுறது, ஆதார் இதை பேங்க்கில் எப்படி சீட் பண்ணுறது, அதெல்லாம் வீடியோஸ் நான் கன்ஃபார்ம் போடுறேன். ஓகேங்களா? அது ஃப்யூச்சரில் வரும்ப்பா. இப்போ பாருங்களேன், இந்த இதுதான்ப்பா நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எந்த காலேஜ் ப்ரியாரிட்டி வைஸ் எப்படி இது பண்ணுறது தான்ப்பா இதில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்கப்பா. உங்கள் இதில் நீங்கள் பண்ணும்போது இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மெயினான ஸ்டெப்பா. இப்போ இந்த ப்ரியாரிட்டி வைஸில் இதெல்லாம் முடிச்சப்புறம் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும்ப்பா. நான் எனக்கு விருப்பமான படிப்புலாம் இது பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த இது வரும். இதை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ வரும்ப்பா. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து ப்ரிவ்யூ இது பண்ணியிருக்கேன். அந்த ப்ரிவ்யூவில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 4 தடவை நீங்கள் செக் பண்ணுறதுல ஒரு தப்புமே கிடையாது. 1க்கு 4 தடவை செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ண ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. 1 4 தடவை எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரிவ்யூ. ஓகேங்களா? இதுக்கு மேலே பேமெண்ட் வந்து வரும்ப்பா. அது வந்து 50 ரூபா வரும்ப்பா. 48+2 வரும். பிசி இந்த கம்யூனிட்டிஸ்க்கு எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து வெறும் 2 ரூபீஸ் மட்டும்தான் வரும். அது மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கிளியராக தெரில. அதுக்கு வச்சு பேமெண்ட் கேட்வே இருக்கும்ப்பா. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ், இது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தோம். ஓகேங்களா? இது வந்து புது சேனல், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.